வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துருக்குது மைய சேவை. நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, கேன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கேனில் என்ன, எதுக்காக கேன் கிரியேட் பண்ணுறோம், கேனில் வேறு என்னெல்லாம் பண்ண முடியும், கேனுக்கும் ஐடிக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்ன, பயனாளர் மற்றும் துறை உள்நுழைவுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேன் கிரியேட் பண்ணுறதை பற்றி கடைசியில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கேனில் என்னென்னு பார்க்க போகிறோம். கேனுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா சிட்டிசன் அக்கௌண்ட் நம்பர், அதாவது குடிமக்கள் கணக்கு என்ன அர்த்தம். இது எதுக்கு யூஸ் ஆகும், ஏன் இதை ரிஜிஸ்டர் பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கவர்மெண்ட்லேருந்து வாங்குகிற சர்டிஃபிகேட், அதாவது இன்கம் நேட்டிவ் கம்யூனிட்டி, இந்த மாதிரி கவர்மெண்ட்டால் நமக்கு கிடைக்கிற சர்டிஃபிகேட் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஒரு ஐடி தான் கேன் நம்பர். இந்த கேன் நம்பரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் இருக்கும். ஒரு தடவை நீங்கள் கேன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாவே போதும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சர்டிஃபிகேட் போடுறதுக்கு கேன் கிரியேட் பண்ண தேவை இருக்காது. ஏன்னா நீங்கள் அந்த கேன் நம்பர் போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அட்ரஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்காக தான் கேன் தேவைப்படுது. இந்த கேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களை தவிர்த்து உங்கள் ஃபேமிலியில் யாருக்காச்சும் நீங்கள் சர்டிஃபிகேட் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்குன்னு தனியாக கேன் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலாக நீங்கள் கேன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கேனுக்கும் ஐடிக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா, உங்களோட இன்ஃபர்மேஷன், அதாவது டீட்டெயில்ஸை கொடுத்து வாங்குறதான் கேன். அந்த கேனுக்கு கொடுக்குற யூசர் நேம் தான் ஐடி. இதைத்தான் நம்ம யூசர் நேமுக்கும் ஐடிக்குள்ள டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்கிறோம். அடுத்து, ஒரு கேனில் எத்தனை சர்டிஃபிகேட் வேணாலும் போட்டுக்கிற முடியும். ஆனால் ஒரு ஐடியில் 5 கேனுக்கு மேலே நம்மளால் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஒரு ஃபோனில் 5 ஃபேஸ்புக் இன்ஸ்டால் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. இதில் ஃபோனுன்றது ஐடி, கேனுன்றது ஃபேஸ்புக். அதில் 5 தான் மேக்ஸிமமாக இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபோனில் இருக்கிற ஒரு ஃபேஸ்புக்கில் எத்தனை பேர்னாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். இதைத்தான் நம்ம ஐடின்னு சொல்கிறோம். ஸோ ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு தனித்தனி நம்பரில் கேன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆனால் சர்டிஃபிகேட்லாம் ஒரு ஐடியில் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போனா தான் ரிட்டர்ன் போடுற மாதிரி இருந்தால் ஒரே ஐடியில் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ரிட்டர்ன் போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஐடியில் 5 கேன் தான் நமக்கு இருக்க முடியும். அதாவது 5 புது கேன் போடலாம், அல்லது 5 கேனாகவும் இருக்கலாம், 5 கரெக்ஷனாகவும் இருக்கலாம். அதை தான் நம்மளால் பண்ண முடியும். இப்போ ஒரு தடவை நம்ம கேன் க்ரியேட் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் இருக்கிற 4 கரெக்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும். நம்ம கேனில் பண்ணோம்னா அதோடு அது ஃபில் ஆயிரும். அடுத்து நீங்கள் வேறு மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணி நீங்கள் கேனை எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே பயனாளர் உள்நுழைவுக்கு மட்டும்தான். துறை உள்நுழைவில் இருக்கிறவங்க அவங்களால எத்தனை கரெக்ஷனாலும் பண்ணிக்க முடியும், எத்தனை நியூவாக வேணாலும் கேன் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ கேன் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த வெப்சைட் போய்க்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பயனாளர் உள்நுழைவை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஐடி இருந்தால் லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க நியூ யூசர் கொடுத்து அதில் என்ன கேட்டிருக்கோ அதை ஃபில்லப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பேர், டிஸ்ட்ரிக்ட், தாலுகா, மொபைல் நம்பர், உங்களோட ஆதார் நம்பர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி யூசர் ஐடி வேணுமோ அந்த நேமை லாகின் ஐடியாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு பாஸ்வேர்டு கேபிட்டல் மற்றும் ஸ்மால் லெட்டரில் போட்டுக்கோங்க. அதோட சேர்த்து சிம்பிள்ஸும் நம்பரும் வர மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. கடைசியாக கேப்சா போட்டு சைன்அப் கொடுத்தீங்கன்னா ஓடிபி போகும். ஓடிபி எதுக்கு போகும்னா, நீங்கள் எந்த ஆதார் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஆதார் நம்பருக்கு ஓடிபி போகும். அடுத்து திருப்பி நீங்கள் ஹோம் போய் பயனாளர் உள்நுழைவு போய் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஐடி ஓப்பன் ஆயிரும். இப்போ லாகின் ஆனதும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் நாம் கேன் க்ரியேட் பண்ணுறதுனால நம்ம சர்வீஸில் போய் ரெவென்யூ கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வரும். இதில் நான் கம்யூனிட்டியை கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் எதுனாலும் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணதும் ஒரு பாப்பப் ஆகும். அதில் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. அடுத்து ரெஜிஸ்டர் கேன் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் நீங்கள் யாருக்கு சர்டிஃபிகேட் போட போகிறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸை டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டார்ட் போட்டிருக்கிறது எல்லாமே மேண்டேட்டரி. ஸோ எல்லோரும் அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. யாருக்கு பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு எந்த மாதிரி இதில் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த சைடில் இங்கிலீஷில் டைப் பண்ணணும். அடுத்து அந்த சைடில் தமிழில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன் இருக்கும். அப்ளை பண்ணுறவங்க என்ன வேலை பார்க்குறாங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நாட் சார்ட்டட் கொடுத்துக்கலாம். அடுத்து உங்கள் மாநிலம், மாவட்டம், தாலுகா சூஸ் பண்ணிக்கோங்க. ரெவன்யூனா கிராமம் அல்லது பஞ்சாயத்து எதுவோ அதை சூஸ் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஊர், ஸ்ட்ரீட்டு, டோர் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பின்கோட் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் கரண்ட் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் ஒரே இது தானா, நீங்கள் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி போட்டுக்கோங்க. ஓடிபி போட்டதும் ரெஜிஸ்டர் பண்ணணும்.
இங்கே கடைசியாக ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு கேன் ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். இதான் உங்கள் கேன் நம்பர். இந்த கேன் நம்பரை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ.